ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. திருத்தணி முருகா வழித்துணை வருவாய். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:05. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 6:03 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 8:40 வரை ஹர்ஷணம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 6:03 வரை பவம், பின்பு இரவு 7:07 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்ப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர், பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான், கோவில்பட்டி ஸ்ரீ பூவநாதர், ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் இத்தலங்களில் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், மருந்து உண்ணுவதற்கு சிறந்த நாள், தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:20 முதல் 8:04 வரை மேஷ லக்னம். காலை 8:05 முதல் 10:06 வரை ரிஷப லக்னம். 10:07 முதல் மதியம் 12:18 வரை மிதுன லக்னம். 12:19 முதல் 2:26 வரை கடக லக்னம். 2:27 முதல் 4:28 வரை சிம்ம லக்னம். 4:29 முதல் 6:28 வரை கன்னி லக்னம். 6:29 முதல் 8:34 வரை துலாம் லக்னம். இரவு 8:35 முதல் 10:45 வரை விருச்சக லக்னம். 10:46 முதல் 12:53 வரை தனுசு லக்னம். 12:54 முதல் காலை 2:47 வரை மகர லக்னம். 2:48 முதல் காலை 4:30 வரை கும்ப லக்னம். 4:31 முதல் 6:15 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கி வருபவர்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர முன்னோர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். ஸ்ரீ சூரிய பகவான் ஆத்ம காரகன், பிதூர் காரகன், தந்தை காரகன், கௌரவத்திற்கு அதிபதி, உயர்ந்த அந்தஸ்து, அரசாங்கத்திற்குரிய கிரகம் என்றால் அவர் சூரிய பகவான். அரசியலில் கொடிகட்டி பறக்க வேண்டுமானால் சூரிய பகவான் நல்ல ஆளுமை உள்ள நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆளக்கூடியவர்களாக வரக்கூடும். மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள். சமூகத்தில் நல்ல பெயர், புகழ், பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து இவர்களுக்கு கிடைக்கும். ஆக தினம்தோறும் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் 12 ராசிக்காரர்களும் உங்கள் வாழ்வில் சாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சாதிக்க முடியும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம்.
12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் அச்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள், ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். அதாவது பங்குனி மாதத்தினுடைய 30வது நாள். இந்த தமிழ் ஆண்டு மிக சிறப்பாக உங்களுக்கு நன்மைகளை வழங்கியதற்கு இந்த தமிழ் ஆண்டிற்கு நன்றி தெரிவியுங்கள். ஸ்ரீ குரோதி ஆண்டிற்கு நன்றி 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 என்று இந்த நாள் நீங்கள் முழு மனதோடு ஆத்மார்த்தமாக்க நன்றி தெரிவிப்பது உங்களுக்கு அடுத்த வருடம் புதிதாக பிறக்க போகிற விசுவாவசு ஆண்டிற்கு நீங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு துணையாக இருக்குமாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டிற்கு முழுமையாக நன்றி தெரிவித்து இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்கினால் நிச்சயம் உங்களுக்கு பல நன்மைகள் பிறக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்ச பூதங்களையும் நீங்கள் வணங்கி நன்றி தெரிவித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய அடுத்த ஆண்டு கால் எடுத்து வைப்பது மிகப்பெரிய யோகத்தையும் பொக்கிஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்க போகும். சூரிய பகவானை வழிபடுங்கள். பங்குனி மாதம் இந்த நாளில் சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து 5 தீபங்கள் ஏற்றி ஆரத்தி காண்பிப்பது அதிகாலை பொழுது மிக நல்லது. அதிலும் சூரிய உதய நேரத்தில் சூரியன் உதித்து வரும்பொழுது இந்த 5 முறை நீங்கள் ஆரத்தி எடுத்து பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு அரசியல் அரசாங்க துறைகளில் இருந்து நல்ல அதிகார பலம் பொருந்தியவாறு உங்களுக்கு எல்லா வேலைகள் நடக்கும். அடுத்த ஆண்டு சித்திரையில் தான் சூரிய பகவான் உங்கள் வீட்டில் உச்சம் பெற போகிறார். ஆட்சி வீடு சிம்மராசியாக இருந்தாலும் உச்சம் பெறுவது மேஷராசியிலேயே. ஆகவே மேஷராசி அன்பர்கள் இப்பொழுது சொன்ன முழுமையான கருத்துக்களை உள்வாங்கி அதனை கடைபிடித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை நீங்கள் காண முடியும். ஓம் ஸ்ரீ ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி. சுந்தரா போற்றி. வீரியா போற்றி. வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று இந்த தமிழ் ஸ்லோகத்தை மந்திரத்தை உச்சரியுங்கள். பலன் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் அதிகரிக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களினால் சில நன்மைகள் வந்து சேரும். களத்திர அதிபதியான சுக்கிர பகவான் மறைவில் இருந்தாலும் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பது விசேஷமானது. குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். திறமையாக இருப்பீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும்.
பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். கௌரவங்கள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையோடு வெளியிடங்களில் வலம் வருவீர்கள். வெளி வட்டாரத்தில் பேர் புகழ் அதிகரிக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். இயல்பாகவே உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான ஆனந்தமான நாளாகத்தான் இருக்கிறது. கௌரவத்திற்கு குறைவில்லை. நீங்கள் சாதாரணமாக உடை அணிந்திருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். கமிஷன் சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் உண்டு. இருந்தாலும் ஏதோ ஒரு விதங்களில் சில இடர்பாடுகள் இன்னல்கள் அவ்வப்போது வந்து நீங்கும். அசௌகரியங்கள் இரக்கம் பெரிதுபடுத்தாதீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக இருக்கும். சந்தோஷமாக வாழ்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கத்திற்கான வேலைகள் செய்யும் பொழுது அவை திருப்திகரமாக நடக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் பற்றிய முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். மிக உயரிய எண்ணத்தோடு இருப்பீர்கள். நல்ல பண்பாளர்களாக காணப்படுவீர்கள். தேவைகள் நிறைவேறும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். அதீத சக்தி பிறக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உருவாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாகும். சில பிரச்சனைகள் அவ்வப்போது நீங்கும். ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். சில்லறை வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் ஏற்றமிகு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30. இந்த நாள் என்பது இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். ஸ்ரீ குரோதி ஆண்டிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல நன்மைகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நாள். புதிதாக பிறக்கக்கூடிய விசுவா வசு ஆண்டு உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்திட இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாளில் அந்த தமிழ் ஆண்டிற்கு நன்றி தெரிவிப்பது மிக நல்லது. யார் ஒருவர் நன்றி தெரிவித்து வருகிறார்களோ அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண்டு மென்மேலும் பல சிறப்புகளோடு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் சுக போகத்தையும் பெற்று வாழ்வீர்கள். ஆக ஸ்ரீ குரோதி ஆண்டை நாம் அனைவரும் நன்றி தெரிவித்து வணங்குவோமாக. ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் உங்கள் வயதில் மூத்தவர்களிடத்திலும் சரி, இளையவர்களிடத்திலும் சரி, உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷம் குதூகலம் நிறைந்ததாக அமையும். உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த தினம் மற்றும் சில மாற்றங்கள் வரலாம். மாணவர்கள் எண்ணிய காரியங்கள் சில நேரம் தடை தாமதங்களாக இருந்து பிறகு நடக்கும். எதையும் திட்டமிட்டு கவனியுங்கள். அதிகாரிகளிடத்தில் கவனமான ஒரு பேச்சுக்கள் நல்லது. மூத்த உயர்ந்த கௌரவ தலைவர்களிடத்தில் சாதகமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தினுடைய நிலையை முன்னேற்றி கொண்டே செல்வீர்கள். படிப்படியாக உயர்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கைக்கு வேண்டிய பணம் வந்து சேரும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு
நல் ஆதரவுகள் பிறக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்தால் நிச்சயம் அதற்கு தனி சிறப்பு உண்டு. உங்களுக்கு அது லாபத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவு ஏற்படும். எண்ணிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் பகை ராசிகள், சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சிவபெருமான். தெய்வம் ஸ்ரீ ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்று வழிபடுங்கள். சூரிய பகவானை வழிபடுவது மிக மிக விசேஷம். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. அனுகூலமான நாளாக இருக்கும். எண்ணியது நடக்கும். குடும்பத்தில் பிறருடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். தன தானிய சம்பத்துகள் உருவாக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதியினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற நீர் மோர் தானம் செய்ய வேண்டும். சிந்தனைகள் மேம்படும். எந்த ஒரு திட்டத்தையும் மிக சரியாக கையாளுங்கள். வேலை தொடர்பான சில நிமித்தங்கள் உண்டாகலாம். நினைத்த வேலைகள் நடக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். ராசிக்கான அமைப்புப்படி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் ஏற்படும். வருமானம் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்திர பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் அடிப்படை கல்விக்குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ல் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் வெற்றிக்குண்டான அதிபதியாகவும் வருவது செவ்வாய் பகவானே உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். பேச்சுவார்த்தைகளினால் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். காரணம் 11வது வீடு மூத்த சகோதர சகோதரியை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு குடும்ப பாவகமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய உழைப்புக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். மூத்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பீர்கள். சில நன்மை தீமைகள் என்ன என்பதை அவர்கள் மூலமாக உணர்ந்து கொள்வீர்கள். அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் செய்த வேலைகளுக்கு நல்ல சான்றிதழ் கிடைக்கும். பாராட்டுகள் வரும். உங்களை பற்றி எல்லாருமே பேசி கொண்டாடுவார்கள், மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விதமாக கிரகித்துக் கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு பொருள் சார்ந்த விஷயங்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அது மட்டுமல்ல, வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழும். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் கைகூடி வருவதால் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாக குஷிகரமாக இருப்பீர்கள். வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பேராதரவோடு உங்களுடைய எல்லா வேலைகளும் நடக்கும். கொஞ்சம் செலவும் ஆகலாம். பணத்தினுடைய முழுமையை மிக அழகாக தெரிந்து கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்க்க
வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சிக்கனமாக இருந்தால் தான் ஓரளவிற்காவது நீங்கள் பயனை பெற முடியும். உடல் நலம் நன்றாக இருக்கும், மன அமைப்பு சாதகமாகவே இருக்கும், எண்ணிய காரியங்கள் நடக்கும். எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதீத லாபங்கள் உண்டாக்கும். தானிய பொருட்களை சேகரிக்க எண்ணுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் நல்லது. வேலைகளும் சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகள் கைகூடி வரும். அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி எண்ணியதை வாங்குவீர்கள். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபடுங்கள். நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வழி கிட்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். கொஞ்சம் செலவாகும். சிக்கனமாக இருங்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது விசேஷம். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். வருகிற ஆண்டு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு. ஆக இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டில் உங்களுக்கு கிடைத்த பல நன்மைகளுக்காக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு நன்றி தெரிவிப்பது இந்த வருடத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். யார் ஒருவர் இந்த வாழக்கூடிய காலத்திற்கும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நன்றி தெரிவித்து வாழ்கிறார்கள், அவர்களுக்கு வருங்காலம் திருப்தியாக அமையும். வருகிற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகள் கிடைக்க இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டை வணங்கி நன்றி தெரிவியுங்கள். அப்படி செய்பவர்களுக்கு உண்மையிலேயே அடுத்தடுத்த நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். கடகராசி அன்பர்கள், ராசியிலேயே செவ்வாய் பகவான், 3ஆம் வீட்டில் கேது பகவான், சுகஸ்தானத்தில் துலாம் ராசியில் அதிபதியான சந்திர பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம், சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான், ராசியிலேயே செவ்வாய் பகவான். இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களை நாடி ஒரு சில நபர்கள் வரலாம். தீய எண்ணம் கொண்டவர்கள் விலகி ஓடி விடுவார்கள். சந்திர பகவான் உங்களுக்கு அதிபதி 4ஆம் வீடான துலாம் ராசியில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மாணவ மாணவிகளுக்கு என்ன போக்கு என்பது சீராக இருக்காது. ஒரு சில நேரம் தேவையற்ற எண்ணங்கள் மனதில் வந்து குவியும். எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேலை தொடர்பான சில முயற்சிகளை செய்வீர்கள். அந்த காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும், கைகூடி வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் அதிக கவனத்தோடு செயல்படக்கூடிய நாள். அலட்சியமாக எதிலும் இருக்காதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவம் என்பது வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். மற்றவர்களுடைய குறை பேச்சுக்களை நீங்கள் கேட்க வேண்டி இருக்கும். ஆரோக்கியத்தில் முழுமையான கவனமாக இருங்கள். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீருங்கள். எதையும் அதிகமாக வம்பு வழக்குகளில் இருக்காதீர்கள். செய்யக்கூடிய வேலைகளுக்கு அங்கீகாரமும் கிடைக்கலாம். ஏற்ற இறக்கமான பலனையே கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும், புரிதல் வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள்.
ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுக்கு, சிவசூரிய பகவானுக்கு விளக்கேற்றி ஸ்ரீ சந்திர பகவானுக்கு இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம். தாகமாக உள்ளவர்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது மிகவுமே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை கடத்துவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்தால் எண்ணிய காரியங்கள் நடக்கும். இறை வழிபாடு மிக நன்மையை தரும். ஒரு சில காரியங்கள் தாமதமாகவே நடக்கும். ஏதிலும் அவசரம் காட்டாதீர்கள். நிதான போக்கு தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. எதிர்ப்புகள் நீங்கும். பாராட்டுகள் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் கிடைக்க தெய்வ வழிபாடுகளே மிக மிக நல்லது. இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டிற்கு நன்றி தெரிவித்து விசுவா வசு வருடத்திற்கு தெய்வத்திடத்தில் நீங்கள் நன்றி செலுத்திவிட்டு உள்ளே நுழையுங்கள். ஆகவே இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டு என்பது உங்களை மிக பாதுகாப்பாக கொண்டு சென்றதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர இந்த குரோதி ஆண்டை வழிபாடு செய்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டிற்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பது இந்த நாள் நல்லது. உங்களுடைய வாழ்வியலில் உங்களுக்கு கிடைத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி தெரிவிப்பது வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தையும் உண்டாக்கும் விதமாக அமைய இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்வது விசேஷம். சூரிய பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானாக இருப்பதால் சிவபெருமானுக்கும் சிவசூரிய பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தான தர்மங்களில் ஈடுபடுவது விசேஷம். பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கும். இறை வழிபாட்டு மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். நாட்டம் உண்டாக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியையும் மனதில் சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். வீட்டில் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். தன லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் போக்கு வாடிக்கையாளர்களை அதிகம் கவரும் விதமாகத்தான் அமையும். சுய தொழில் செய்பவர்கள் புதுமையை கையாளுவீர்கள். இயற்கைக்கு உகந்தபடியான சில விஷயங்களை செய்வீர்கள். வருமானத்தை மேம்படுத்துவதில் அதிக நாட்டம், கவனம் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். விரையாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில், தனம் குடும்ப பாவகத்தில், கல்வி ஸ்தானத்தில் கேது பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான். பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம். முன்னேற்றத்திற்குண்டான சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஆர்வம் அதிகரிக்கும், புரிதல் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், நேர்மறையான எண்ணங்கள் உதயமாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கும், வாகை சூடுவீர்கள், நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், நல்ல வரவு உண்டாக்கும், தனஸ்தானம் திருப்திகரமாக அமையும். ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரே சீரான போக்கில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். ஸ்ரீ குரோதி ஆண்டிற்கு நன்றி தெரிவிப்பது விசேஷம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைத்த பல நன்மைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வருகிற புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். இதுநாள் வரையில் உங்களை காத்து வந்த தமிழ் புத்தாண்டிற்கு நமஸ்கரிப்பது மிக விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தினம் கோச்சாரத்தின்படி கேத்து பகவான் ராசியில், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும், 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருபாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். கன்னிராசி அன்பர்கள், புதுவிதமான இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்றபடி பலன்கள் வரும். பழகும் விதங்களின் மூலம் சில ஆதாயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நல்ல குணங்களும் உங்களிடம் வெளிப்படும். வீட்டில் பெரியவர்களுடைய நல் ஆதரவை பெறுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்புகளில் எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும். நல்லதொரு பேர் அந்தஸ்து உயரும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளி வட்டாரத்தில் பரவும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானம் கிடைக்கும். தொழில் மூலமாக லாபத்தை பெறுவீர்கள். ஒவ்வொரு கட்ட முயற்சிகளிலும் புதுமையான விஷயங்களை உள்புகுத்துவீர்கள். தாய் தந்தையருடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பணம் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எப்பொழுதும் எண்ணத்தில் தெளிவோடு இருப்பதால் நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்து கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். பாதுகாப்போடு உங்களுடைய செயல்கள் அமையும். தெய்வ வழிபாடுகளின் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். உடல்நலம் மனநலம் சீராக இருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தெய்வ கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வருமானம் கிடைக்கும். நம்பிக்கை மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள்.
வரவுகள் கிடைக்கும், பொன் பொருள் ஆதாரங்கள் உண்டாக்கும், சேமிக்க நினைப்பீர்கள், புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று இருங்கள். நல் வாய்ப்புகள் அமையும், மேன்மை நிறைந்த நாளாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் போக்கு திருப்தியை தரும், எண்ணிய காரியங்கள் நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த ஆண்டிற்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பது விசேஷம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நடந்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த ஆண்டிற்கு நன்றி தெரிவித்து பிறகு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் பிறக்கக்கூடிய விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு அதீத சௌக்கியத்தையும் அதிருஷ்டத்தையும் வாரி கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் இந்த நாள் செய்வது விசேஷம். ராசியிலேயே சந்திர பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், சனீஸ்வர பகவான் ருணரோக சதுரஸ்தானத்தில், அதிபதியான சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அதே போல அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பின் நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். எதை செய்தாலும் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் குறையில்லாமல் செய்வதே நல்லது. தப்பி தவறியும் கூட யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் குறை கூறாதீர்கள். எதை செய்தாலும் மிகுந்த தெளிவாக விளக்கத்தோடு உங்களுடைய காரியங்கள் இருப்பின் நிச்சயம் அதற்கு நல்ல பலன் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளால் மன நிறைந்து இருப்பீர்கள். பெருமைக்குரிய நாளாகும். தொழில்களில் இருந்த போட்டிகள் குறையும். அபிவிருத்தி ஏற்படும். உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், சங்க தலைவர்களோடு உங்களுக்கு முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். வீடு மனை வண்டி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னுக்கு வருவீர்கள். மற்றவர்கள் உங்களை போற்றும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். புதியதொரு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். வண்டி வாகனங்களை பழுது செய்வீர்கள், புதுப்பிப்பீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நிலையும் கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதை செய்தாலும் எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடைய திருப்தியான நிலைப்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். போட்டிகள் இருப்பதால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். கவனக்குறைவு இருக்கக்கூடாது. முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அவை சாதகமாகும். கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் திருப்தியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்வது விசேஷம். நட்பு நிறைந்த நாள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகளினால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நல்லதே நடக்கும். பிறருக்கு நீங்கள் நல்லதையே செய்வீர்கள். மன தெளிவு, நிம்மதி பிறக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் கூடாது. அதிபதி
8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். கவனக்குறைவாக எதையும் செய்து விடாதீர்கள். இந்த நாள் நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் 30ஆம் நாள், பங்குனி மாதத்தினுடைய நிறைவு நாள், ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாளில் இந்த ஆண்டிற்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பது நல்லது. விருச்சக ராசி அன்பர்கள், ராசிக்கு சுகஸ்தானத்திலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் பூர்வ புண்ணிய பாவகத்தில், சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில், குரு பகவான், ராசியினுடைய 9வது வீடு, செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், லாபத்தில் கேத்து பகவானும், விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சக ராசி அன்பர்கள், இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாகத்தான் இந்த நாள் செயல்பட வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். செய்யக்கூடிய தொழிலை பக்தி சிரத்தையோடு செய்ய வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் செய்தீர்களானால் சில நேரம் உங்களுக்கு இழுபறிகளாகவே இருக்கும். வியாபாரத்திற்காக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்கள் இருவருமே மனம் விட்டு பேசுவீர்கள். கொடுத்த பொருளை திருப்பி வாங்குவதற்கான சூழ்நிலைகளும், கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீரும். தொழில் போட்டிகள் குறையும். வியாபாரம் செய்பவர்களுக்கு, சிறு குறு வியாபாரிகளுக்கு முதலீடுக்கு ஏற்றபடி பலன்களும் கிடைக்கும். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது விசேஷம். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையிலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் பெருந்தன்மையான சூழ்நிலைகள் அமையும். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமான நிலையில் இருப்பீர்கள். எண்ணங்களில் குழப்பங்கள் தான் மிகுதியாக இருக்கும். தியானம், யோகாசனங்கள் செய்தால் ஓரளவிற்கு குழப்பத்திலிருந்து வெளிவர முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். முன்னெச்சரிக்கையோடு செய்வது நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். வெளியூர்களுக்கு உண்டான காரிய அனுகூலம் உண்டாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பிறருடைய செயலுக்கு துணை இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அகலும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். சுய தொழில் கைகூடி வரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள், ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டிற்கு நன்றி தெரிவியுங்கள். இந்த ஓராண்டு காலம் உங்கள் வாழ்வில் நடந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி தெரிவித்து வணங்குவது விசேஷம். பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தார். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும்,
சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ஸ்ரீ குரு பகவான். அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், 10ல் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான். அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, மேன்மையான நாளாகத்தான் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் புரிதல் ஏற்படும். நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான சில வாய்ப்புகள் கிட்டும். பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரலாம். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை உணர்ந்து செய்வீர்கள். உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை, நல்ல கருத்துக்கள் உதயமாகும். எல்லா விதமான நல்ல விஷயங்களை மட்டுமே இன்றைய தினம் புரிவீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல குணம் படைத்தவர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை அடி ஆழம் வரை சென்று புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்குண்டான விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். புதியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல நிலையை கொடுக்கும். கணவன் மனைவி கிடைக்கிய புரிதலும் உங்கள் துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வெளி இடங்களுக்கு செல்வதால் மனதில் ஏதோ ஒரு விதமான நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வந்து சேரும். ஆனால் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சில முயற்சிகள் நடக்கும். கவனம், பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். அறிமுகம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதியதொரு வேலையில் ஈடுபாடு இருக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். வளர்ச்சியை நோக்கி இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். எண்ணத்தில் புதிய இலக்குகள், லட்சியங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். ராசியினுடைய கோச்சார நிலையை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான் வக்ர நிலையில் ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு நிலை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது சில வேளைகள் எதிர்பார்க்கக்கூடிய செயல்கள் திருப்தியை தரும். ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். அவை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சில பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் அறியலாம். பொருளாதார நிலைகளில் மற்றவர்கள் மதிக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதால் மனதில் நிம்மதியும் சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். தம்பதியர்களுக்கிடையே என்ன ஓட்டம் சீராக அமையும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். வெளியிடங்களில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு மாற்றங்கள் வரலாம். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்பு ரீதியாக வெளியூர் செல்பவர்களுக்கு
சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில இனம் புரியாத குழப்பங்களுக்கும் உள்ளாவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு வேண்டும், உள்ளத்தில் மகிழ்ச்சி வேண்டும். குடும்ப நபர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் அறியலாம். மனநலம் உடல் நலம் இரண்டுமே சீராக அமையும். நண்பர்கள் முகாந்திரமாக சில பொருட்களை வாங்குவீர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சின்ன சின்ன பொருட்கள் ஒவ்வொன்றுமே ஒருவருக்கொருவர் பரிமாற்றத்தோடு இருக்கும். உறவுகள் இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகலாம். மாணவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கல்வி சார்ந்த புதுமையான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் சாதகமாக நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபாடு செய்வது விசேஷம். சாதகமான நாளாக்கும். வருமானம் கிடைக்கும். பொருளாதார ஏற்றம் பிறக்கும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சுபிக்ஷம் உண்டாக்கும். சுபம் அதிகரிக்கும். சௌபாகியமாக உங்களுடைய செயல்கள் அமையும். தொட்ட காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. தடைகள் உடையும் நாள். வியாபாரத்தில் நல்ல நேர்த்தியான போக்கு காணப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சுய நலன்கள் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு பொது நலனாகவே அமையும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் சிறப்பாக அமைகிறது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எல்லா தடைகளும் விலக்கி சுபமான நாளாகவும் சாதகம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த ஆண்டுக்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பது விசேஷம். வருகிற புதிதாக பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விசுவாவசு. கும்பராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதத்தில் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபாடு செய்வது விசேஷம். இந்த குரோதி ஆண்டினுடைய நிறைவான கடைசி ஞாயிறு. ஆக சூரிய நமஸ்காரம் செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். 5 கோதுமை தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ராசிக்கு அமைப்பிலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் சுகஸ்தானத்தில் குரு பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 9இல் சந்திர பகவானுடைய சஞ்சார். இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, மன அமைப்பு உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். செல்வம் செல்வாக்கு உயரும். கௌரவமான பதவிகளை வகிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சிறு சிறு பிழைகளை திருத்துவீர்கள். இனி தவறையும் எந்த விதமான தவறுகள் செய்யக்கூடாது என்கிற குணங்கள் வந்துவிடும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். வருமானத்திற்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகள், நலத்திட்டங்கள் அமையும். திட்டமிட்டு சில காரியங்களை கவனிப்பீர்கள். வெளியூர் செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பணத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்பை உயர்த்துவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுநாள் வரையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். கைக்கு பணம் வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். கவலைகள் மறையும் நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்குதல்களில் இருந்து சிறுக சிறுக வெளியே வருவீர்கள்.
பொது காரியங்களில் ஈடுபட்டு நன்மைகளை பெருகுவீர்கள். மனதில் எண்ணத்தில் தேஜஸ் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சாதுரியமான நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களோடு முக்கிய நபர்களோடு பேச்சுவார்த்தைகள் நிகழும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வருமானம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். நன்றாக சிந்திப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடலாம். ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். வேலுண்டு வினைகிலை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று உச்சரித்தால் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வரும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மனம் நிறைந்த நாளாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விருத்தியான நாள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புகழ் சேரும். கோவில்களில் சில திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு நாள். பங்குனி மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு. ராசியினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்பதை கோச்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான், அதே போல விரயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சார். மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இந்த நாள் வேலைகளில் மிக மிக கவனம் தேவை. மற்றவர்களுடைய விஷயங்களில் வீணாக தலையிடாதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களில் மட்டும் நாட்டங்கள் உண்டு. எதிர்பாராத சில நல் வாய்ப்புகள் வேலை தொடர்பாக கிடைக்கும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள், திருப்திகரமற்ற தன்மைகள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு மனதில் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வேலை விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடன் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படும். அரசு வேலைகளில் கவனித்து செய்தல் வேண்டும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஆசையே துன்பத்திற்கு காரணமாக. மீனராசி அன்பர்கள், உங்களால் யதாசக்திக்கு எது முடியுமோ அதை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். உடல் நலத்தில் கவனம் தேவை. என்ன ஓட்டத்தில் கட்டுப்பாடு வேண்டும். அலட்சியம் இருந்தால் எல்லா வேலைகளையும் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். ஆக செய்யக்கூடிய செயல்களில் திருப்தி இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு வேலைகளில் நிதானம் தேவை. பொறுமையும் சீரான போக்குதான் உங்களுக்கு நல்லதை காட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்
புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் உண்டாக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். நாட்டங்கள் இறக்கும். இழுபறியான வேலைகளாகவே நடக்கும். வர்த்தகத்தில் மிக மிக கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவது விசேஷம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் கவனிக்க வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. மிக தெளிவாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி அவர்களிடத்தில் சில விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.